நீச்சல் பழகிய கிணற்றை விற்றுத்தான் படிக்க வைத்தார் அப்பா. பாத்ரூமில் குளிக்கும் இந்த பாழாய் போன வாழ்க்கைக்காக எழுதினார். காதல் கை கூடலனா கூட நினைச்சு பார்த்து ரசிக்கிறதுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதுங்க. ஆனா காதல்னு சப்ஜெக்ட் வச்சா நீ பெரிய பிஹெச்டியே வாங்கிடுவையா. அந்த கடைக்காரரு நான் எடுத்து கொடுத்த துணியில ஜிப்பா தைக்க முடியாதுன்ட்டாரு. ஆனா அதே துணியில நீங்க எனக்கும் ஜிப்பா தச்சு உங்க பையனுக்கும் ஒரு ஜிப்பா தச்சுட்டீங்களே, எப்படிங்க இது சாத்தியம்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. சார், அந்த தையல் கலைஞருக்கு 2 பசங்கன்னாரு. நிஜமாகவே கனவு பதட்டத்தை கொடுக்கும், ஆனால் நினைவு நிதானத்தை கொடுக்கும். நடுவர்கள் நிதானத்தை கொடுக்கும், அதான மகிழ்ச்சிங்கிறது. ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துல நாம சேர்ந்த போது காதை தொட்டா நமக்கு அட்மிஷன் போட்டான். உண்மைதான நடுவர்களே? நான் நினைச்சு பாக்குறேன். என் கூட வந்த ஒரு பையனை பார்த்து டீச்சர் சொன்னாங்க, டே காதை தொடு அப்படின்னாங்க. அவன் வேமா டீச்சர் காதை போய் தொட்டுட்டான். இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலுமே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. உலகத்துல வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்குமா? தோல்வி அடைஞ்சா மகிழ்ச்சி கிடைக்காதா? என்ன நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. வெற்றி அடைந்தால் வெற்றியை பெற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி, தோல்வி அடைந்தால் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி இல்லையா? காதல் கை கூடலனா கூட நினைச்சு பார்த்து ரசிக்கிறதுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதுங்க. ஆனா காதல்னு சப்ஜெக்ட் வச்சா நீ பெரிய பிஹெச்டியே வாங்கிடுவையா. நடுவர்களே, நான் படிச்ச ஒரு கவிதை வரி ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. ஞாபகங்கள் உயிரை விட உயிருள்ளவை அப்படின்னு ஒரு வரி. ஞாபகங்களுக்கு உசுரை விட உசுர் இருக்கான். சில ஞாபகங்களை நான் பட்டியல் போடவா? திரைப்படத்துல வந்த பாட்டு கலைக்குமார்ங்கிற கவிஞர் எழுதினார். சொல்லுங்க. அம்மா கை கோர்த்து நடை பழகிய ஞாபகமே, தனியே நடை பழகி நான் தொலைந்தது ஞாபகமே, காகித கப்பல் கவிழ்ந்ததும் ஏனோ அழுதது ஞாபகமே, கட்ட பொம்மனின் கதையை கேட்ட ஞாபகம், அட்டை கத்தியில் சண்டை போட்ட ஞாபகம், ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாலாட்டும்னு கலைக்குமார் எழுதினார். சில ஞாபகங்களுக்கு தாங்க அப்படி தாலாட்டக்கூடிய ஒரு அந்த வித்தை அதுல இருந்து தான் கிடைக்கும். அது மகிழ்ச்சி இல்லையா? நான் கேட்கிறேன். நேயர்களுக்கு ஒரு பணிந்த செய்தி என்னன்னா, முறையாக இசை படித்து இசை சொற்பொழிவு நடத்தி இசையை பாடக்கூடியவர் என் அருமை சகோதரர் உமார் சங்கர். ஆனால் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அதை வரிகளாக சொல்கின்றார். அதற்கும் ஒரு கூடுதல் கைத்தட்டு. இன்றைக்கு இருக்கிற காலத்துல ஏற்கனவே தச்சு வச்ச சட்டைக்குள்ள நம்ம உடம்ப பொருத்திக்கிறோம் நடுவர்களே. ஆனா அந்த காலத்துல துணி எடுத்துட்டு தையல் கலைஞர்கிட்ட போய் நின்ன அனுபவங்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஜிப்பா தைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்க இன்னைக்கு நினைச்சாலும் மகிழ்ச்சியா இருக்குங்க. ஜிப்பாக்கு துணி எடுத்துட்டு தையல் கலைஞர்கிட்ட, எங்க தெருவுல உள்ள தையல் கலைஞர்கிட்ட கொடுத்தா தைக்க மாட்டாரு, கேலி பண்ணுவார் அப்படின்னு 4 தெரு தள்ளி போய் ஒரு தையல் கலைஞர்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு ஜிப்பா தைச்சு கொடுங்க அப்படின்னு துணியை அளந்து பார்த்துட்டு சொன்னாரு, தம்பி அளவு பத்தாது அப்படின்னாரு. அண்ணே நல்லா பாருங்கண்ணேன்னு சொன்னேன். அளவு பத்தாது போடா அப்படின்ட்டாரு. திரும்பவும் வீட்டுக்கு வர வழியில சரி நம்ம தெருவுல உள்ள தையல் கலைஞர்கிட்டயே கொடுத்துருவோம் அப்படின்னு துணியை கொண்டு போய் கொடுத்தேன். தைக்க முடியுமான்னு அழகா தச்சு தாரேன், 2 நாள் கழிச்சு வாடான்னாரு. 2 நாள் கழிச்சு போனேன் பாருங்க. அந்த தையல் கலைஞருடைய பையன் நான் எடுத்து கொடுத்த துணியில ஒரு ஜிப்பா போட்டிருந்தான். எனக்கு படபடன்னு வந்துருச்சு. எனக்கு உடனே அப்பாவை கூப்பிடுறான்னு அவன் வேமா உள்ள போய் அப்பாவை கூப்பிட்டு வந்தான். வந்த உடனே அந்த தையல் கலைஞர் அந்த பையனை பார்த்து சொன்னாரு, உள்ள போடா அப்படின்னாரு. நான் அவரை பார்த்து சொன்னேன், அவன் உள்ள போறது இருக்கட்டும், எனக்கு ஜிப்பா தச்சிட்டீங்களான்னு கேட்டேன். இதோ இருக்கே பாருங்க அப்படின்னாரு. எடுத்து போட்டு பார்த்தேன், அளவு அவ்வளவு சரியா இருந்தது நடுவர். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க அந்த கடைக்காரரு நான் எடுத்து கொடுத்த துணியில ஜிப்பா தைக்க முடியாதுன்ட்டாரு. ஆனா அதே துணியில நீங்க எனக்கும் ஜிப்பா தச்சு உங்க பையனுக்கும் ஒரு ஜிப்பா தச்சுட்டீங்களே, எப்படிங்க இது சாத்தியம்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. சார், அந்த தையல் கலைஞருக்கு 2 பசங்கன்னாரு. சில விஷயங்கள் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குது. நீச்சல் குளத்துல குளிக்கிறவங்களுக்கு கிணத்துல குளிச்சதனுடைய நினைவுகள் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்களாம் நீச்சல் குளத்துல குளிக்கிறவங்க சார், கிணத்துல குளிச்சு எங்கிட்ட கேளுங்க. முதல்ல அவங்க குளிக்கிறாங்களான்னு கேளுங்க.
கிணத்துல குளிக்கிறது, கிணத்துல விளையாடுறது, கிணத்து படிக்கட்டுல உட்கார்ந்து படிக்கிறது, வீட்டுல கோச்சிட்டு போய் கிணத்து படிக்கட்டுல உட்கார்ந்து அழறது. அது கிணறோட நெருக்கமா இருந்தவங்க தான் சார் அதை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கவிஞர் பச்சையப்பனுடைய ஒரு கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. நீச்சல் பழகிய கிணற்றை விற்று படிக்க வைத்தார் அப்பா. நீச்சல் பழகிய கிணற்றை விற்றுத்தான் படிக்க வைத்தார் அப்பா. பாத்ரூமில் குளிக்கும் இந்த பாழாய் போன வாழ்க்கைக்காக எழுதினார். நினைக்கும் போது வாழ்க்கை பாருங்க எப்பேற்பட்ட நினைவுகளை நமக்கு கொடுக்குது. அந்த நினைவுகள்லாம் நமக்கு மகிழ்ச்சி இல்லையா நான் கேட்கிறேன். திருநெல்வேலியில அந்த காலத்துல ராம ஆனந்தம் பிள்ளை பலசரக்கு ஜவுளி கடைனா ரொம்ப பிரபலம். வெள்ளக்காரங்க காலத்துல அவருக்கு கைராசி பிள்ளைன்னே பேரு. அம்மன்புரத்திலிருந்து ஆறுமுகநேரிக்கு ஒரு உப்பு மூடைய சுமந்துட்டு போனா அவருக்கு காலனா கூலி நடுவர் அவர்களே. காலனா கூலி வாங்குறதுக்கு அந்த உப்பு மூடைய சுமந்துட்டு போறதுக்கு காலையில அவர் எப்படி போவாரு தெரியுமா? அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமா தன்னை சீவி சிங்காரிச்சு அலங்காரமா போய் நிப்பாராம். கூட மூட தூக்க வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம், ஆமா பெரிய கவர்னரோட போட்டோ எடுக்க போற, இப்படி சீவி சிங்காரிச்சு வந்து நிக்கிற போடா அப்படிம்பாங்களாம். நடந்தது என்ன தெரியுமா? 12 வயசுல அவரு வேலைக்காக இலங்கை போறாரு. கிடைச்ச 500 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து திருநெல்வேலியில ஒரு பலசரக்கு கடை ஆரம்பிச்சார். புகழ்பெற்ற வணிகராக மாறினார். அன்னைக்கு சென்னை மாகாண கவர்னராக இருந்த ஆர்ச் பால்டுன்கிறவரு 2ஆம் உலகப் போரில் பிரிட்டனின் வெற்றியை கொண்டாடுவதற்காக திருநெல்வேலியில ஒரு விக்டரி ஆர்ச் அப்படின்னு ஒரு ஆர்ச் அமைச்சு அதை திறந்து வைக்கிறதுக்காக திருநெல்வேலிக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணாரு தெரியுமா? திருநெல்வேலியினுடைய புகழ்பெற்ற வணிகர் அந்த ராம ஆனந்த பிள்ளையை கூப்பிடுங்க, அவரோடு நான் ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொன்னார். நடந்தது. ராம ஆனந்தம் பிள்ளையோட ஒரு போட்டோ எடுத்தார் அந்த கவர்னர். அந்த புகைப்படத்தை வாழ்நாள் முழுக்க தலைமாட்டிலேயே தொங்க விட்டிருந்தார் ராமானந்தம். வாழ்நாள் முழுக்க. ஏங்க இந்த புகைப்படத்தை, கவர்னரோட எடுத்த புகைப்படத்தை மட்டும் தலைமாட்டிலே தொங்க போட்டிருக்கிறீங்க அப்படின்னு யாரு கேட்டாலும் ராமானந்தம் பிள்ளை சொன்னாராம், பெரிய கவர்னரோட போட்டோ எடுக்க போறியோ அப்படின்னு காலனா கூலிக்கு நான் உப்பு மூட தூக்கிட்டு போகும்போது கேலி செஞ்சவங்க முன்னாடி உழைச்சி முன்னேறினதை இந்த போட்டோ தான்டா எனக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னாங்க. கடந்த கால வறுமை நிலையை எடுத்து சொல்லி நிகழ்காலத்திற்கு நல்வழி காட்டுவது இந்த போட்டோ தான்டா அப்படின்னு ராமானந்தம் பிள்ளை சொன்னாரு. அப்படின்னா அந்த நினைவுகள் எப்பேற்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்கலையா நான் கேட்கிறேன். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேங்க. கடிதம் எழுதுதல்னு ஒரு கலை இருந்தது, இன்னைக்கு இல்ல சார். அது மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு கடிதம் எழுதும் போது கிடைச்ச உற்சாகம், நாம எழுதின கடிதத்துக்கு எப்படா பதில் வரும்னு காத்திருந்த அந்த தருணங்கள் இருக்கு பாருங்க. அடேங்கப்பா, நம்ம அன்பை அவங்க ஏத்துப்பாங்களா இல்ல நிராகரிச்சிருவாங்களா? கடிதத்துல நாம கேட்ட உதவிய அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? தபால்காரர் எப்ப வருவாரு? நண்பர்களே, தபால்காரர்கள் எல்லோரையும் கடவுளின் தூதுவராக நினைத்த காலம் ஒன்று உண்டு. உண்டா இல்லையா? இப்போ கடிதம் எழுதுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குது. ஆக நடுவர் அவர்களே, நாளைய கனவுகள் என்பது ஒரு எதிர்பார்ப்பு, நேற்றைய நினைவுகள் என்பது ஒரு அனுபவிப்பு. நடுவர் அவர்களே, அனுபவிப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. எதிர்பார்ப்பில் மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் வாழ்க்கையில் என்றைக்குமே மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகள் தான் என்று சொல்லி அருமையான தீர்ப்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.